வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி 36 மணி நேரத்தில் வடகிழக்கு உட்பட பல பகுதிகளில் முதல் கனமழை. கோட்டாவின் பாதையில் செல்லும் அரசாங்கம் சாணக்கியன் குற்றச்சாட்டு. மகாநாயக்க தேரர்களிடம் ரணில் சரணாகதி, நான் தற்போது அரசியலில் இல்லை என்று கருத்து. விடுதலை புலிகள் ராணுவம் இணைந்து போர்க்களத்தில் சம்பிக்க தெரிவித்த ரகசிய தகவல். அச்சுறுத்தல்கள் மூலம் நாட்டை ஆள முடியாது, எதிர்க்கட்சி மனநிலையில் உள்ள அரசாங்கம் நாமல் காட்டம். மஹிந்த ராஜபக்சவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு ஆபத்து, பெரும் செல்வந்தர்களானது எப்படி, வெளியான பின்னணி. பெரும் உதவி செய்த ரணிலுக்கு இறுதியில் அனுர கொடுத்த அதிர்ச்சி, உடைக்கப்பட்ட ரகசியம். தொண்டமானின் பெயர் சாபக்கீடா, சபையில் கொதித்தெழுந்த ஜீவன். 4 லட்சத்தை தாண்டி வேகமாக அதிகரித்து செல்லும் தங்கத்தின் விலை, அதிர்ச்சியில் மக்கள். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 27ஆம் திகதி வரை வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது வடக்கு, வடமேற்கு திசை நோக்கி நகர்கின்றது. இதன் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 27ஆம் திகதி வரை வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய, மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதேவேளை இன்று பிற்பகலுக்கு பின்னர் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மாலையில் இரவில் நிலவும் குளிரான வானிலைக்கு காரணமாக அதிகுறைந்த வெப்பநிலை எதிர்வரும் 27ஆம் திகதி வரை சற்று உயர்வடையும் என்பதால் இன்று முதல் எதிர்வரும் 27ஆம் திகதி வரை குளிர் நிலைமை சற்று சீரடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோட்டாபய ராஜபக்சவின் பாதையில் தற்போதைய அரசாங்கம் செல்வதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டார். அன்றைய அரசாங்கம் முன்னெடுத்த திட்டங்களை ஒத்ததாக தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் சபையில் கருத்து தெரிவித்த சாணக்கியன், கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் எவ்வாறு விவசாயத்தை வைத்து முறையற்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி ஆட்சியிலிருந்து விலகினார்களோ அதே போன்று கல்வியினூடாக இந்த அரசாங்கம் அதே பாதையில் நோக்கி செல்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது எனவும் சுட்டிக்காட்டினார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் காலங்களில் தற்போதைய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்தார். தேர்தல்கள் நடைபெற்று ஓராண்டுகள் கடந்தும் ஏக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும் உள்ள தமிழ் மக்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் உரையாற்றிய அவர், இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ வைப்பகத்தில் நகை அடகு வைத்தவர்களின் நகைகள் பெற முடியவில்லை. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் காலங்களில் தங்களாலும் தங்கள் உறுப்பினர்களினாலும் தமிழீழ வைப்பகத்தில் வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி ஒப்படைப்போம் என பகிரங்கமாக தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் இது குறித்து எந்த மகிழ்ச்சியான செய்தியும் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். பெடரலிசம் ஊடாக அவர் பிரிவினையை கோருகிறார். சிங்கள மக்களிடம் என்னை ஒரு பிரிவினைவாதியாக காட்ட இவர்கள் முனைகிறார்கள். தமிழ் மக்களிடம் இவர் ஏதோ இராணுவத்துக்கு ஆதரவானவரன் போல காட்டுகிறார்கள். தயவு செய்து சபாநாயகர் அவர்களே, நான் யாருக்குரிய ஆள் அப்படி என்றார்?
நான் சிங்கள மக்களிடம் எதிரி, தமிழ் மக்களிடம் எதிரி. இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்ன? தயாஸ்ரீ ஜெயசேகர சொல்வது என்ன? சாமர சம்பத் சொல்வது என்ன? என் மீது 2011 ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய இராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார். நான் மயிரிழையிலே உயிர் தப்பி இருந்தேன். அதே போல 2013 ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வைத்து 100க்கும் மேற்பட்ட இராணுவம், போலீசார், அப்பொழுது இருந்த இராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் MP சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேர்மன் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களையும் கைது செய்து 13 மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். யார் இதை பற்றி பேசினார்கள்? அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்திலே அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது, அப்பொழுது எங்களுடைய கூட்டத்தில் இருந்த மாவை சேனாதிராஜா பாராளுமன்ற உறுப்பினர், சரவணபவன் பாராளுமன்ற உறுப்பினர், நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர், இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 500 பேர் சிங்கக்கொடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள். அப்பொழுது ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகர கதைக்க இல்லை? அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கதைக்க இல்லை? அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சத்குநாதன் கதைக்க இல்லை? ஏன் அப்பொழுது இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் கதைக்க இல்லை? இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீது இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் ஸ்ரீதரன் மீது இப்பொழுது பாய வேண்டிய தேவை என்ன? இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மெல்வத்து மற்றும் அஸ்கிரி ஆகிய இரு பீடங்களிலும் மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்து ஆசிகளை பெற்றுள்ளார். நேற்று காலை கண்டிக்கு விஜயம் மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மெல்வத்து பீடத்தின் மகாநாயக்க அதிவணக்கத்துக்குரிய திப்படுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் அதிவணக்கத்துக்குரிய வரக்காக்குழு ஸ்ரீ ஞானதார தேரர் ஆகியோரை சந்தித்துள்ளார். இதன்போது ரணில் விக்ரமசிங்க தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து மகாநாயக்க தேரர்களுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் போர் முனையில் தமிழீழ விடுதலை புலிகளின் விசேட படையணி உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை ராணுவத்தின் விசேட படையணியினர் கூட்டாக ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை பிடிப்பதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற எழுத்தாளர் தன்மன் விக்ரமரத்ன ஆகிய தயா பத்திரன கொலையில் மறைக்கப்பட்ட பக்கம் என்ற புத்தகம் வெளியீட்டு விழாவில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், அண்மையில் எனக்கு சொந்தமான ஒரு ராணுவ அதிகாரி ஒருவர் மேற்கண்ட சம்பவத்தை விவரித்தார். அதாவது, யுக்ரைன் போர்க்களத்தில் பங்கரில் இரு பக்கங்களில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஜெயந்தனின் விசேட படையணியினர் மற்றும் இலங்கை ராணுவத்தின் விசேட படையணியினர் கூட்டாக பணத்துக்காக ரஷ்யாவுக்கு எதிராக சண்டையிடுகின்றனர். இவ்வாறான ஒரு நிலைதான் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளது. எமது சமூகத்திற்கு ஆயுதமேந்திய கிளர்ச்சிகளுக்கு முகம் கொடுத்த நேர்ந்தது ஏன்? இரு தலைமுறையினரின் 71 மற்றும் 88 தொடக்கம் 89ஆம் ஆண்டுகளில் ஆயுதமேந்திய கிளர்ச்சிகளுக்கு முகம் கொடுத்தோம். இவை வடக்கிலும் தெற்கிலும் நடந்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்து போராடிய போராளிகள் அதிகளவானவர்களை சந்தித்துள்ளேன். அவர்கள் இன்று மிகவும் அசாதாரண நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இவ்வாறான ஒரு நிலைக்கு நாடு தள்ளப்பட்டிருப்பதற்கு பொதுவான ஒரு விமர்சனம் தேவையாக உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த பின்னரும் தமது பழைய போராட்ட குணத்தையும் அச்சுறுத்தல் விடுக்கும் பாணியையும் கைவிடவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமைச்சர் லால்காந்த மகா சங்கத்தினரை அவமதித்து அரசு அதிகாரிகள் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை அச்சுறுத்தியும் நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என நினைத்தால் அது வெறும் கனவாகவே முடியும் என்றார். கவன் மூலம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு பீரங்கிகளை பயன்படுத்தப் போவதில்லை என லால்காந்த கூறுவதை குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச, பளிங்கு உருண்டைகளினால் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தாம் கவன்களை கூட பயன்படுத்த போவதில்லை எனவும் பதிலடி கொடுத்தார். வரலாற்றில் முதல் முறையாக அரசாங்கமே தமக்கு எதிராக தாமே வீதியில் இறங்கி போராடும் விசித்திரமான நிலைமை இன்று காணக்கூடியதாக உள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் ஏனைய விடயங்களில் எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத அரசாங்கம் தனது ஆதரவாளர்களை கொண்டு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதானது அவர்கள் இன்னும் தாம் எதிர்க்கட்சியில் இல்லை என்பதை உணராததை காட்டுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை
விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற 2005ஆம் ஆண்டு முதல் அவரது பதவிக்காலம் முடியும் வரை பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளினதும் சொத்துக்கள் மற்றும் முறைகேடான வருமானம் குறித்து விசாரணை நடத்துமாறு குறித்த முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிவில் சமூக பிரதிநிதிகளின் குழு ஒன்று இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய அனுர தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் மீது நிதி மோசடி செய்ததாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் அவருக்கு கீழ் மற்றும் அவரை சூழ்ந்திருந்த அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து கவனம் செலுத்தாமல் அமைதியான போக்கை கடைபிடிப்பதாக குறித்த சிவில் சமூக பிரதிகளின் குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார வெற்றி பெறுவதற்கு ரணில் விக்ரமசிங்க தான் உதவி புரிந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அரசியலுக்குள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கை யாரும் நம்பப் போவதில்லை. ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற உதவினார். ஜனாதிபதியாக அனுரகுமார பதவியேற்பதற்கு முன்னதாகவே நல்லாட்சி அரசாங்கத்திற்கு முன்னரெல்லாம் ரணிலுடன் ஒன்றாக வேலை செய்து ஒன்றாக அரசியல் செய்தார் அனுரகுமார. ஆனால் பின்னரான நாட்களில் ரணிலுக்கும் அனுரகுமார் இழைத்த அநீதியை நாங்கள் பார்த்தோம். அனுரகுமாரவிற்கு இவ்வளவு உதவிகளை செய்த தனக்கு அவர் இழைத்த அநீதிகளை பார்த்து ரணில் விக்ரமசிங்க அதிர்ச்சியடைந்திருப்பார். இன்னும் அரசியல் பரப்பில் அனுரகுமாரவை யாரிடம் நம்புவார்களா? ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுரகுமார் இழைத்த அநீதிகளை பார்த்த எவரும் எதிர்வரும் நாட்களில் அரசியலுக்குள் அனுரவை நம்ப மாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற பெண் ஊழியர்கள் எதிர்கொண்ட பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பான விசாரணை அறிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து மறைக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று சபையில் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர், ஊழியர் ஆலோசனை குழு இன்று கூடி இந்த விசாரணை அறிக்கை குறித்து விவாதிக்க உள்ள போதிலும் இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த அறிக்கை வழங்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான இந்த அறிக்கையை உறுப்பினர்கள் முறையாக படித்து பார்த்தால் மாத்திரமே ஆலோசனை குழு கூட்டத்தில் இது குறித்து ஆக்கப்பூர்வமாக விவாதிக்க முடியும். ஆனால் இந்த அறிக்கை உறுப்பினர்களிடமிருந்து மறைக்கப்படுவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன, ஆலோசனை குழு கூட்டம் இடம்பெறும் போது அந்த அறிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நாட்டின் எதிர்கால மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யவும் தேசிய அபிவிருத்தி இலக்குகளை எட்டவும் திட்டமிடப்பட்டுள்ள இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் மின்சார சபை அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியந்த மின்சக்தி துறையுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடன் விரிவான ஆலோசனைகளை நடத்திய பின்னரே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். குறிப்பாக மின்சார சபையின் ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மறுசீரமைப்பு திட்டத்தின் போது ஊழியர்களினால் முன்வைக்கப்பட்ட நிலன்படி விவகாரங்கள் மற்றும் ஏனைய கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் சாத்தியமான அனைத்து விடயங்களுக்கும் உரிய தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக நிர்வாக தரப்பு தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பதாக கூறும் அரசாங்கம் அவர்களின் சுமையையும் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்கள் நாளாந்தம் பறிக்கும் தேயிலை கொழுந்தின் அளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மண்டபம் ஆரம்பிக்கப்படும் போது அப்போதைய அரசாங்கத்தின் தற்போதைய ஜனாதிபதி அமைச்சராக இருந்ததாகவும் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டார். எனவே அவற்றை மறந்து கருத்துக்களை வெளியிட வேண்டாம் எனவும் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டினார். சௌமியமூர்த்தி தொண்டமான் பெயரில் ஞாபகார்த்த மண்டபம் வைத்து சாபக்கேடு என்று சொல்வதற்கு என்ன தைரியம் உண்டு எனவும் ஜீவன் கேள்விகளை எழுப்பியுள்ளார். இன்னைக்கு காலையில் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தை பற்றி ஒரு பேச்சு இழுக்கப்பட்டுச்சு. ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். 2005 அந்த ஞாபகார்த்த மன்றம் உருவாக்கப்பட்டுச்சு. 2005 தாங்க உங்களோட ஜனாதிபதி அமைச்சராக இருந்தார் அரசாங்கத்தில். அவரும் தான் சேர்ந்து உருவாக்குனாரு, மறந்து பேசாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், 2005 உருவாக்கப்பட்ட ஞாபகார்த்த மன்றத்துக்கு குடும்ப உறுப்பினர்கள் எப்படி இருக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அரசாங்கத்தில் சும்மா ஜனாதிபதி வால் பிடிச்சி தேர்தலில் நின்று இங்கே ஜெயிச்சிங்க வந்து உட்கார்றது மட்டும் பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. அரசாங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க,
பண்டாரநாயக்கன் ஞாபகார்த்த மன்றம் இருக்குது, அதுக்கு தலைவர் யார்? கௌரவ முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார். அதே மாதிரி காவனி திசாநாயக்கன் ஞாபகார்த்த மன்றம் இருக்குது, அதுக்கு தலைவர் யார்? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஆகிய நவீன் திசாநாயக்கு. அதே மாதிரி தந்தை செல்வாயின் பெயரில் ஒரு ஞாபகார்த்த மன்றம் இருக்குது, அதோட தலைவர் யார்? அவரின் பேரன் கௌரவத்துக்குரிய இளங்கோவன் அவர்கள். அதே மாதிரி லக்ஷ்மண் கதிர்கமர் பேர்லையும் ஞாபகார்த்த மன்றம் இருக்குது. இந்த நாட்டில் பல்வேறு மன்றங்கள் இருக்குது. உங்களுக்கு வாக்களித்தது இங்கே வந்து ஞாபகார்த்த மன்றமோ அது பேர் மாற்றம் சம்மந்தமாக வந்து பேசுறது கிடையாது. உங்களுக்கு வாக்களித்தது புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உங்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கும் உதவி செய்கிறதுக்கு. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் $4,900 கடந்துள்ளது. உலகளாவிய அரசியல் பதற்றங்கள், அமெரிக்க டாலரின் மதிப்பு வீழ்ச்சி மற்றும் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஆகியவை இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாகும். அதேபோல் வெள்ளி மற்றும் பிளாட்டினத்தின் விலைகளும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. மேலும் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை விரைவில் $5,000 நிலையை எட்டும். அதைத் தொடர்ந்து $5,187.79 வரை உயர வாய்ப்புள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் அகில இலங்கை நகையக வியாபாரிகளின் சங்கத்தின் தரவுகளின்படி நேற்று தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. நேற்று காலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று $3,90,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு $3,60,700 விற்பனை செய்யப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.